நாம நம்ம ஊர்ல தான் இருக்கோமா இல்ல சுற்றுலாக்கு மலை பிரதேசத்துல வந்திருக்கோமான்னு இந்த குளிரால எந்திரிக்க முடியாம இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? குளிர் அதிகமா தாங்க இருக்கு. ஆனாலும் நம்மளோட அன்றாட வேலைக்காக எந்திரிச்சு தானே ஆகணும். இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேட்டுக்கிட்டே இன்னைக்கான வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாங்க. ஆலோசனைகளோட இணையறாங்க சேலம் ஹோமியோபதி மருத்துவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? அதுக்கு ஹோமியோபதி மருத்துவத்துல இருக்க தீர்வுகள்லாம் என்ன டாக்டர்? மரபணு ரீதியாக தாய்ப்பால் சுரப்பு இயல்பான ஒன்று. அதற்கு மருத்துவங்கள் நாம் நினைக்கும் அளவு தேவையில்லை. தாய்ப்பால் ஒரு முழுமையான உணவு, சத்தான உணவு. அது தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான நெருக்கத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அது ஒரு சிறந்த செயலாகவும் இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் பருவத்தில் தாய்ப்பால் சுரப்பு இல்லாமல் போவது, தாய்ப்பால் சுரப்பு கட்டிக்கொள்வது, அதனால் மார்பில் வீக்கம், வலி, புண்ணாவது, காம்புகளில் வெடிப்பு, இது போன்ற பல பிரச்சனைகள் தாய்ப்பால் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுகிறது. அதே நேரம் பாலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் குழந்தைகளுக்கு உடலில் வாந்தி, பேதி, இருமல், சளி, காய்ச்சல் போன்ற சில அடிப்படை பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் ஏற்படுகிறது. இதற்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் மிக சிறப்பான தீர்வுகள் இருக்கிறது. மார்பகத்தின் சுகாதாரத்தை பேணுதல் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது என்ன உணவுகளை உண்பது, எதை சேர்ப்பது, எதை சேர்க்கக்கூடாது என்ற பத்தியங்கள் ஒன்று வீட்டு பெரியவர்கள் விவரம் அறிந்தவர்களாக இருந்தால், இந்த விஷயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்கலாம். அல்லது அப்படிப்பட்ட ஒருவர் குடும்பத்தினருக்கு தெரிந்தவராக இருந்தால் அவர் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது சித்த மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த துறையில் சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், பாரம்பரியமாக செய்யக்கூடியவர்கள், சொல்லித்தரக்கூடிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது நமது பெண்களுக்கு நல்லது. ஹோமியோபதி மருத்துவத்திலேயே சிறப்பான மருந்துகள் இதற்காக இருக்கின்றன. அவை உங்களுக்கு 2 பலன்களை கொடுக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் தாயார் அந்த மருந்தை சாப்பிடுவதன் மூலம் அவருடைய உடல் நலம் சிறப்பாக மாறும். அதன் மூலம் அந்த குழந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னொன்று, ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப எளிது. இனிப்பான மாத்திரைகள் அல்லது திரவ மருந்துகள், அதை எடுத்துக்கொள்வது மிக மிக எளிது. ஹோமியோபதி கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்தே பிறந்த குழந்தை, சிறு குழந்தை, வளரும் குழந்தைகளுக்கான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் கண்டுபிடித்து இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு மருந்தை 10 வருடம் உபயோகம் செய்தோம், அதில் பக்க விளைவுகள் வருகிறது, இனிமேல் இது வேண்டாம் என்று கைவிட்ட மருந்து ஒன்று கூட ஹோமியோபதியில் இல்லை. இன்று எங்களிடம் கேட்டால் சுமார் 100 மருந்துகளை 100 ஆண்டுகளாக உபயோகம் செய்யும் லிஸ்ட் உங்களிடம் கொடுக்க முடியும். அப்படியென்றால் எப்படி அனுபவங்கள் கூடிக்கொண்டே போகிறது என்று பாருங்களேன். ஒவ்வொரு மருத்துவ முறையிலும் ஒவ்வொரு மருந்துகளின் பலன்களும் ஒவ்வொரு வருடமும் உறுதிப்படுத்தப்பட்டு அதனுடைய பலன்கள் கூடுதலாகின்றன. ஒரு மருந்தும் இனி பிரயோஜனமில்லை, பக்க விளைவுகள் வருகிறது, இதை நாம் உபயோகம் செய்யக்கூடாது, தேவையில்லை என்று விட்டது ஒன்றுமில்லை. சிறு குழந்தைகளுக்கான மருத்துவம் அதே போல 1790 முதல் இன்று வரை இத்தனை வருடங்களில் குழந்தைகளின் நோய்களை கூட குணமாக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு, குழந்தை கீழே விழுந்து விட்டது, அடிபட்டிருக்கிறது, ரத்தம் கட்டி இருக்கிறது, குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. ஒரு இனிப்பான மிட்டாய் மாத்திரையை குழந்தை வாயில் போடும் பொழுது 5 நிமிடங்களுக்குள் அந்த வலிகள் குறைந்து குழந்தையின் அழுகை நிற்கிறது. 1 நாள், 2 நாள், அதிகபட்சம் 3 நாட்களில் அந்த இரத்தக்கட்டு முழுமையாக மறைந்து விடுகிறது. உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக நாளைய மருத்துவ நேரத்திலையும் இணைய இருக்கிறாங்க சேலம் ஹோமியோபதி மருத்துவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள்.